திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாணனுடைய அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், வளமாக நலமாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறையிலே திருக்கழுமலம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 82வது பதிகம் திருக்கழுமலம் என்பது. அருட்கடலும் அன்பின் கடலும் சைவத்தினுடைய 2 கண்ணும் சிவனருளும் நிலையருளும் சிலையருளும் சிவன் அருளும் சிலையருளும் போல இணைந்து ஞானக்கன்றும் நாவரசும் சென்று சீர்காழி திருக்கோபுரத்தை பணிந்து உள்புகுந்து விண்பணிய ஓங்கும் பெரிய விமானத்தை வலங்கொண்டு தொழுது விழுந்து எழுந்த பொழுது பிள்ளையார், அப்பரே உங்கள் தம்பிரானை பாடுவீர் என்றார் என்ற கன்றின் குன்றா மொழி கேட்டு அரசும் திருநாவுக்கரச பெருமானும் பாடிய பதிகம் செந்தமிழ் மாலை. இந்த திருப்பதிகம், இந்த பதிகத்திலே 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். விரிக்கும் அரும்பதம் வேதங்களோதும் விழுமிய நூல் உரைக்கில் அரும்பொருள் உள்ளுவர் கேட்கில் உலகமுற்றும் இருக்கும் பறையோடு பூதங்கள் பாட கழுமலம் அங்கு நிறுத்தம் பழம்படி அடிவம்படி ஆடும் கழும் நம்மை ஆழ்வனே ஆழ்வனவே ஆடும் கடல் நம்மை ஆழ்வன. வேதங்களினுடைய சொற்களாலே விரித்து உரைக்கப்படுபவன், அதான் விரிக்கும் அரும்பதம். மேம்பட்ட நூல்களாய் சிறப்பித்து ஓதப்படுபவன் நம்பெருமான் சிவபெருமான். சொற்களாலே மக்கள் விளங்கி சொல்ல முடியாத அரும்பொருளாகி தன் பெருமையை கேட்பவர் தியானிக்கவனாய் தியானிக்கத்தக்கவனாய் உள்ள கழுமலப் பெருமான் தன் ஓசையால்
பலரையும் அச்சுறுத்தும் பறையின் ஒலியோடு பூதங்கள் பாட தான் பண்டு ஆடும் அந்த வகையிலேயே ஆடுவதற்கு பயன்படுத்தும் திருவடிகள் நம்மை அடிமையாக ஏற்பனவே அடிமையாக. பதம் வேதத்தினுடைய ஒரு உறுப்பு. உலகம் முற்றும் இருக்கும் வரை உலகம் முழுவதையும் அச்சுறுத்தக்கூடிய வாத்தியம். இருத்தல்னா அச்சுறுத்தல் என்று பொருள். பறையொடு பாட பூதங்கள் பாட ஆடுங்கடல், அதாவது நிறுத்தம் ஆடுங்கடல், பழம்படி ஆடுங்கடல் பண்டைய வண்ணம் ஆடுங்கடலை வேந்தன் வேதங்கள் அரும்பதங்களை விரிக்கும். அப்படிப்பட்ட கடலை நூல் ஓதும் அரும்பொருளை உள்ளுவர் உரைக்கில் வேதங்கள் விரிக்கில் கேட்கில் நூல் ஓதும் உரைத்தலும் கேட்டலும் அரும்பொருளை உள்ளுவர் அது தொழில். விரித்தல் சொன்ன வேதத்தினுடைய ஓதல் நூலினது அரும்பொருளை சொல்றார். அரும்பதும் வேதங்கள் ஓதுங்கடல் விழுந்த நூலை உரைக்கிறும் அரும்பொருளை உள்ளுவர் கேட்கிலும் உலகமுற்றும் தனக்கு வடிவாக கொண்டதாகும் கடல். அதை நிறுத்தம் ஆடும் கடல்னு சொன்னார். அந்த இடத்துல முயலகன் என்றாலும் சொல்லலாம். வேதங்களையும் நூல்களையும் உரைக்கினும் கேட்கிலும் உலகமுற்றும் அரும்பொருள் உள்ளுவர். அப்பொருள் நம்மை ஆழ்வனவாகிய ஆடும் கடல் என்று சொல்லும்.